வணக்கம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா என்னோட ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் நிறைய பலகாரம் செய்ய போறேன், உனக்கு வேணும்னா வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால அவங்க என்னென்ன செய்யறாங்க, எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் செய்யறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஐ திங்க் 2 ரெசிபி பண்ண போறாங்க. நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன், யாருன்னு பார்த்துடலாம். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி. நம்ம இன்னைக்கு வந்து ரவா லாடும் அச்சு முறுக்கும் பண்ண போறோம். பாப்போம் எப்படி பண்ணலாம்னு. ஓகே, வாங்க போலாம் கிச்சனுக்கு. இதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வச்சிருக்கீங்க? இது வந்து அச்சு முறுக்குக்கு இது வந்து அரிசி மாவு, ஓகே, மைதா மாவு. அரிசி மாவு வந்து 1 கப் எடுக்கணும், மைதா மாவு வந்து 1/2 கப் எடுக்கணும். சரி. இது வந்து சீனி பொடிச்சு வச்சிருக்கோம், இதுவும் 1/2 கப் தான். சரி. வேற இது வந்து ஏலக்காவும் சீனி பொடிச்சு வச்சிருக்கோம். இது நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ ஃபிளேவருக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இது வந்து எள்ளு, பிளாக் எள்ளு, கருப்பெள்ளு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும். இது மைதா மாவு, மைதா. இது வந்து பொடிச்சு வச்சிருக்க சீனி, வெள்ளை சீனி, ஒயிட் சுகர். இதுல இப்போ நம்ம இது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் நல்ல வாசனைக்கு. எள்ளு அது மாதிரி எள்ளு கொஞ்சம் கூட போட்டாலும் எள்ளு நல்லதா இருக்கும், அதை போட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி. எவ்வளவு தண்ணி அப்படிலாம் இல்ல? தண்ணி எவ்வளவு அதெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு லாஸ்ட்ல அதை சொல்லுது, அது எப்படி நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப தண்ணி ஊத்துறோம்ல, இதுல வந்து நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனா தேங்காய் பால் சேர்க்கறது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு வைக்க முடியாது. ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் லைஃபும் மாறும், கம்மியா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? சரி. அப்புறம் இது நம்ம எப்படி செக் பண்ணணும்னா, இந்த ஸ்பூனை வந்து உள்ள விட்டு பார்க்கணும். ஸ்பூனை விட்டுட்டு ஓகே, லோய் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். இது இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அச்சு முறுக்கு வந்து நல்லா வரும். மாவு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம 2 இது வச்சுக்கணும். இந்த அச்சு வந்து 2 வச்சுக்கணுமா? ஆமா ஆமா ஆமா. ஓகே. இத வச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட இது வந்து நான் ஸ்டிக் குள்ளது, அயன் குள்ளது இன்னொன்னு இருக்கு. ஓகே. அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிக் ஆகும். இதுல நான் ஸ்டிக்ல வந்து ஈஸியா வரும். அப்படி இருந்தா கூட நம்ம வந்து ஆயில்ல போட்டு வைக்கணும். இது ஆயில் எவ்வளவு நேரம் போட்டு வைக்கணும்? சூட ஆயில் வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு, ஆமா ஆன் பண்ணிட்டு நம்ம அப்படி வச்சுக்கணும். நான் நான் ஸ்டிக்னால இது வந்து ஒரு 1/2 an hour தான் போட்டு வச்சிருந்தேன். ஓ, நான் ஸ்டிக்னால 1/2 hour. இதுல ஈஸியா வந்துரும், நமக்கு ஈஸியா வரும். இது எங்க கிடைக்கும்? ஆன்லைன்ல கிடைக்குமா? ஆன்லைன்ல அமேசான்ல எல்லாம் கிடைக்கும். இது வந்து இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? இப்போ வந்து கொஞ்சம் இது நல்லா ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட், ஏற்கனவே ஹீட்டா தான் இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். ஆன பிறகு நம்ம இதை எடுத்து இதுல டிப் பண்ணி இதுல வைக்கணும். ஒண்ணுன்னா இப்படி எடுத்துட்டு. ஓகே ஓகே. சத்தம் வருதா? சத்தம் வருது. இப்படி வைக்கும் போது நமக்கு இப்படி சத்தம் வரணும், அப்பனா அது நல்லா இருக்கும். இப்படி எடுத்து ஃபுல்லா டிப் பண்ண கூடாது, ஹாஃப் தான் டிப் பண்ணணும். அச்சு முறுக்குக்கு வந்து ஃபுல்லா டிப் பண்ண கூடாது. ஓ, ஃபுல்லா நம்ம டிப் பண்ணோம்னா அது ஃபுல்லா இதாயிரும், வெளியில வராது. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கே டெக்னிக். ஹாய். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ரவா லாடு பண்றோம்ப்பா. ரவா லாடுவா? வெரி நைஸ். என்னென்ன பண்ணி ப்ரிப்பரேஷன் இருக்கு போல? இப்போ வந்து ஆமா, நான் முன்னுக்கூட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 2 கப் ரவாக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு. ஓகே. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணுமோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன போடணும். இது என்ன டப்பால? இது வந்து இலாய்ச்சி, ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர், அதை சீனி போட்டு அதை பொடிச்சு வச்சிருக்கேன். ஓகே. 2 கப் ரவை வந்து நெய்ல போட்டு நல்லா வறுத்து பிரவுனா வச்சிருக்கீங்க. 1 கப்புக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் ஊத்தணும். ஓகே. 1 கப்புக்கு 2 ஸ்பூன் நெய், 2 கப் ரவை வறுத்திருக்கீங்க. இப்போ இதுலயும் 2 ஸ்பூன் நெய் போட்டு இதையும் வறுத்துட்டு இருக்கோம். கோதுமை மாவு வறுத்துட்டு இருக்கீங்க. பிரவுன் ஆகி இது கொஞ்சம் வறுக்கணும். சூப்பர். நல்ல வாசனை வருது. இது பேர் என்னது? கலக்கலாவா? கலக்கலாவா? ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ப்ரிப்பரேஷன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து 2 கப்பு ரவைக்கு வந்து 1 கப்பு கோதுமை போட்டுக்கோம்னா அது மாதிரி 1 கப்பு சீனி. ஓகே.
அது சுகர் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? இப்போ வந்து 2 கப்பு ரவா, 1 கப்பு கோதுமை, 1 கப்பு வந்து சீனி பொடிச்சு எடுத்திருக்கீங்க. சுகர். இது வந்து ஏலக்காவும் சீனியும் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இது ட்ரை ஃப்ரூட்ஸ். சரி, இது எல்லாமே நம்ம வந்து நெய்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் லைட்டா பிரவுன் கலர் வரதாண்டி வேற ஸ்மெல் வரதாண்டியும் நம்ம இதை வந்து பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், 2 கப்பு ரவா, வேற இந்த 1 கப்பு கோதுமை மாவை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். சரி, 2 கப் ரவையும் கோதுமை மாவு ஆல்ரெடி நெய்ல வறுத்ததை ஆறணும். ஆற வைக்கணும். ஆற வச்சாச்சு. ஆற வச்ச பிறகு அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஆறின பிறகு இந்த சீனி போட்டு நம்ம நல்லா நெய் ஊத்தி ரவா லாடு பிடிக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறணும். ஃபேன் கீழே கொண்டு போய் வச்சிடலாமா? கீழே கொண்டு வச்சு இப்போ என்ன பண்றீங்க? இது வந்து அந்த ரவாவும் கோதுமை மாவும் வச்சிருந்தோம்ல, அதுல நம்ம மெஷர் பண்ணி வச்சிருந்தோம்ல இது சுகர். ஓகே. இதை பொடிச்சு வச்சதை இதுல போட்டுடணும். சரி. அப்படியே ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர். ஏலக்காய். ஓகே. இது அப்படியே உருண்டை பிடிச்சு பார்க்கணும். ஆமா, நம்ம உருண்டை பிடிச்சு பார்க்கணும். ஓகே. இப்போ பாருங்க, இதுல பிடிச்சோம்னா இது இப்படி வந்துரும். நிக்காது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி இதை பெனஞ்சு உருண்டை பிடிச்சுக்கணும். சரி. இப்போ நீங்க ஒரு ஹாஃப் போர்ஷன்ல மட்டும் கீ போட்டிருக்கீங்க. ஹாஃப் போர்ஷன்ல மட்டும் கீ போட்டு கொஞ்சம் பெனஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ உருண்டை பிடிக்க வருதோ அப்போ எடுத்து உருண்டை பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் மொத்தமா எடுத்தோம்னா பின்ன அது இதாயிரும். நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நிஜமாவே சொல்றீங்களா வீடியோ காண்டி சொல்றீங்களா? இல்ல நிஜமா சொல்றேன். நல்லா டேஸ்டியா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கா? இனிப்பெல்லாம் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கா? இனிப்பும் கரெக்டா இருக்கு. ரவை நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா ஏலக்காய் பவுடர் வாசனையோட நெய் வாசனையோட அப்படி சூப்பரா இருக்கு. தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம ஸ்வீட் சாப்பிட்டோம். நானே சாப்பிடுவேன் ஃபுல்லா. முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. இன்னும் அவ்வளவுதான். எண்ட் முடிஞ்சது. சூப்பர். இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஹாப்பி தீபாவளி உங்க எல்லாத்துக்கும்.